இந்த வாயாடி என்ன பிதட்டுகிறான். எப்படி இருக்கும்? இன்டர்நேஷனல் பிரீச்சர் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் யாரு? இன்டர்நேஷனல் பிரீச்சர். அவருடைய மெசேஜுக்கு அசையாதவங்களும் அசைவாங்க. வேதம் மார்ஸ் மேடைன்ற ஒரு மேடை. அந்த மேடை கட்டு கதைகளினாலே நிரம்பி இருக்கிற மேடை. அந்த மேடையில மைக்க பிடிச்சி சொற்பொழிவு ஆற்றுறவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா கதை நயத்தோட கதையெல்லாம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து கைத்தட்டி கேட்பாங்க. இப்ப அந்த மேடையில அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பிரசங்கத்துக்கு டைம் கிடைக்குது. அப்போ என்ன பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்கத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சா அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு வாக்கியம் எழுதி போட்டிருக்கு. என்ன வாக்கியம் எழுதி போட்டிருக்குன்னா, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. உடனே அவருக்கு சொல்றாரு, மெசேஜுக்கு தலைப்பு கிடைச்சிச்சுப்பா, அவ்வளவுதான். இப்ப சொல்றாரு, இங்க ஸ்டேஜ்ல அறியப்படாத தேவனுக்கு என்ன எழுதி போட்டிருக்குல்ல, இந்த அறியப்படாத தேவன் யார் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல பிரசங்கம் பண்ணுனா அந்த மார்ச் மேடையில கீழே இருந்தவன் எல்லாம் எழும்பி நின்று கைத்தட்டி எத்தனையோ சொற்பொழிவை கேட்டிருக்கோம்ப்பா, என்னப்பா இந்த ஆள் பேசுறாரு. அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிரீச்சரை பார்த்து அவருக்கு வச்ச வார பேர் என்ன? வாயாடி. அந்த வாயாடி என்ன பிதட்டுகிறான் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப அந்த வார்த்தையினால பிசாசு வந்து சிலரை வாயில அம்ப வச்சு அனுப்பி விடுவான், வாயில பட்டயத்தை வச்சு அனுப்பி விடுவான், வாயில வந்து நம்மளை வந்து உருக்கி அப்படியே கொல்றது மாதிரி ஆட்களை அனுப்பி விடுவான். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல முடமாயிடக்கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தையில நீங்க எப்பவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, முடமாகிறவே கூடாது.